everyone, welcome to the show Cinema with Kanima with me Vijay Daya and with Roshni. So இந்த ஷோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உலக சினிமா செய்திகள் எல்லாமே உங்ககிட்ட சேர்க்க போறோம். அந்த வகையில இன்னைக்கான முதல் செய்தி நம்மளுடைய மகேஷ் பாபு சாரோடைய மூவியை டைரக்ட் பண்றதுக்காக நம்ம ராஜமௌலி சார் இவ்வளவு கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்டிங்கா வந்தது. அது என்ன உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சிவகார்த்திகேயனே இப்போ 100 கோடி சம்பளத்தை தொட்டுட்டாரு. சோ ராஜமௌலி எப்பேற்பட்ட படங்கள் கொடுத்திருக்காருன்னு நமக்கு தெரியும். மாவீரன், நானி, பாகுபலியா இருக்கட்டும், RRR இருக்கட்டும். அண்ட் அது எடுக்க எவ்வளவு காலகட்டங்கள் எடுத்திருக்காருன்னு தெரியும். சோ 100 கோடி தாண்டிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். 200 கோடி வாங்குறாருங்க அவரு இந்த மூவிக்காக சம்பளம். அது இல்லாம இந்த மூவில ஒரு பாப்புலரான ஹீரோயின் வர ஆக்ட் பண்றாங்க. சோப்ரா வர அவங்க பேர்ல முடிவு யார் தெரியுமா? ஆமா, இவ்வளவு தெளிவா க்ளூ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன? எஸ், பிரியங்கா சோப்ரா தான். கடைசியா அவங்க விஜய் படத்துலதான் டெபியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாலிவுட் போயிட்டாங்க. கடைசியில பாலிவுட்ல இஷ்யூன்னு சொல்லிட்டு ஹாலிவுட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி அதுவும் டாலிவுட்டுக்கு வர்றது வரவேற்க கூடியதுதான் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இவங்க 2 பேருடைய காம்போ நல்லா இருக்கும்னு வர பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேர் காம்போ என்னால யோசிச்சு பார்க்க முடியல. பட் somehow ராஜமௌலி will make it work. ஏன்னா ஃபிளாப்பே இது வரைக்கும் அவர் கொடுக்கல. So let's see. நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பார்த்தோம்னா, நம்மளுடைய நாகார்ஜுனா சார் இப்போ 2 மூவில பிஸியா ஷெட்யூல்ல இருந்தாரு. என்னென்ன மூவி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கூலி மூவி, குபேரா மூவி. இந்த 2 மூவிலுமே அவர் ஆக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நிறைய ஹாப்பியான விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அவர் லோகேஷ் கனகராஜ், சேகர் கமலா இவங்க 2 பேரையும் புகழ்ந்து பரத்வாஜன் சாரோடைய இன்டர்வியூல பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு நீங்க பாத்தீங்களா? எஸ், என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூலி படத்துல நான் டைகர் மாதிரி நடக்கணும், ஆனா சேகர் கமலா படத்துல என்ன ஸ்லோவா நடக்க சொன்னாங்க. பா, இது 2த்தையும் பேலன்ஸ் பண்றது ஒரே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சூப்பரா எடுத்திருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி வித் அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இப்ப குபேர படம் முடிஞ்சிருச்சு. இனிமே நாகார்ஜுனா டைகர் மாதிரியே நடக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. அது இல்லாம இந்த 2 மூவிலுமே டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். கூலி மூவியுமே குபேரா மூவியுமே வர சொல்றாங்க. ஆனா இப்போ யார் கூலி மூவி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்க போதா இல்ல குபேரா மூவி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கணும்? 2மே கொடுத்ததுன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு வர இன்னும் சொல்லியிருக்காரு. அது இல்லாம லோகேஷ் கனகராஜ் எந்த மூவி எடுத்தாலுமே பெர்ஃபெக்டா எடுப்பாரு வர சொல்லிடுறாரு. விக்ரம் இருக்கட்டும், எல்லா மூவிஸுமே எடுத்திருக்காரு. இந்த மூவியுமே ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி வர இருக்கும் இந்த மூவில சொல்லியிருக்காரு. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. கேரக்டர்ஸ் வைஸ் பார்த்தோம்னா இந்த மூவில எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வர இவர் சொல்லியிருக்காரு. ஒன் மோர் விஷயம், நான் இவங்க 2 பேருக்கிட்டையும் சரண் அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்னா டைரக்டர் கிட்ட ஓகேப்பா என்ன வேணுமோ என்ன எப்படி மோல்ட் பண்ணீங்க அப்படின்னு நினைச்சாதான் நெக்ஸ்ட் வளர முடியும். நாகார்ஜுனா ஒரு வெல் நோன் நல்ல ஆர்டிஸ்டும் கூட. சோ லெட்ஸ் see அவரோட ரோல் எப்படி இருக்கு குபேராலையும் கூலிலையும்ன்றது. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மன்சூர் அலிகான் ஒரு வீடியோ இப்போ ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. என்ன வீடியோ தெரியுமா அது? ஐயோ, காலையில அவர் பாடுறத நீ கேட்டிருந்தியே ராமராமா. ஒரு பக்கம் நம்மளுடைய ரஹ்மான் சாரை புகழ்ந்து பேசுறதாவும் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அவர் டக் லைஃப் மூவி வெயிட் பண்ண வந்துட்டியா? அந்த நியூஸ சொல்றதுக்கு முன்னாடி நீங்களும் அவர் பாடினதை கொஞ்சம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நாங்க அதுக்குள்ள பிரேக் போயிட்டு வரோம். இறைவனுக்கே அல்லாஹ் ஒருவனின் அதேதான் எல்லா புகழும் ஒருவனுக்கே அப்படின்னு அப்படி ஒரு தொடர்பு இருக்கு அதுல. பாத்துட்டு வந்துட்டீங்கல்ல கீழே. இப்போ என்னது நான் சொல்றேன் அந்த செய்தி. நம்மளுடைய மன்சூர் அலிகான் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, டக் லைஃப் மூவில இந்த பாட்டு இடம் பெற்றிருந்தா இன்னுமே அமோக வரவேற்பை பெற்றிருக்கும்னு சொல்றேன். அந்த என்ன பாட்டு உங்களுக்கு தெரியும்? கண்டிப்பா முத்தமழை தானே. அந்த பாட்டு இடம் பெற்றிருந்தா டக் லைஃப் மூவி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கும் இன்னுமே சொல்லிட்டு அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல அவர் சேஃபா சொல்லி முடிச்சிருக்காரு. ஊரே இததான் சொல்லுது, பாவியா. அது எல்லாமே இப்போ இது ட்ரெண்டிங்கா வர வந்துட்டு இருக்கு. அவர் சொல்றது, ரஹ்மான் சாரை புகழ்ந்து பேசுறது, பாட்டுலாம் வர பாடி இருக்கிறாரு அந்த வீடியோல. நீங்க பாத்துருப்பீங்க கண்டிப்பா நாங்க நினைக்கிறோம். அடுத்த என்ன நியூஸ் பார்க்கலாம். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல்யா ரவி இருக்காங்க. சோ அவங்களோட சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் மூவி வருது இல்லையா? சோ அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னடா ஒரு ஹீரோயின்னாலே எல்லாரும் இந்த கேள்விதான் கேட்பீங்களா? ஆப்வியஸ்லி வி நோ தட். ச்சே, என்ன கேள்வி கேட்டாங்க அப்படி? உங்களுடைய பியூட்டிக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்னன்னு கேட்டிருக்காங்க கேள்வியில. அது இல்லாம நீங்க சர்ஜரி ஏதாவது பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அதுல்யா ரவி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நான் ஒன்னும் சர்ஜரி எல்லாம் பண்ணல, இந்த மாதிரி தேவையில்லாத வதந்திலாம் நீங்க பரப்பாதீங்க. ஒருத்தவங்க அழகா இருக்கிறாங்கன்னா அழகா இருக்கட்டும், இந்த மாதிரி தேவையில்லாம தான் பேசாதீங்க
அவங்களுடைய ஒர்க் பிடிச்சிருக்கா அதை மட்டும் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லியிருக்கிறாங்க. No surgeries, only Botox and fillers. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம்னா நம்மளுடைய விக்ரம் பிரபு சாருடைய மூவி கும்கி முதல்ல ரிலீஸ் ஆனது 2012. அதுக்கப்புறம் வந்து கடைசியா இருகப்பற்று பண்ணியிருந்தாரு. இருகப்பற்று மூவி இவன் வேற மாதிரி இதெல்லாம் பண்ணியிருந்தாரு. இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ வந்து லவ் மேரேஜ் சொல்லிட்டு ஒரு மூவில ஆக்ட் பண்ணியிருக்காரு. June 27 அன்னைக்கு அதை ரிலீஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி லவ் மேரேஜ் மூவி எப்படி இருக்கும்ன்ற உங்களுடைய லவ் மேரேஜ் மூவி என்ன காலங்காலமா என்ன காட்டுறாங்க படத்துல, ஹீரோ ஹீரோயின் ஒரு லவ்ஸ், அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரிதான் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்பெல்லாம் கல்யாணத்துல முடியற மாதிரி காமிக்கல அப்படின்னாலுமே அதான் வந்து முடிவா எடுக்கிறாங்க. காலங்காலமா இதானையா காட்டுறீங்க, இதே டைட்டில்னா படமும் இப்படிதானே இருக்கும். ஆனா இந்த மூவி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அதுல நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த மூவில வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து வீட்டுல கல்யாணம் ஆகலைன்னா எந்தெந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் படுறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து காமிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க சவால்கள் இருக்கட்டும், பிரச்சனை இருக்கட்டும், என்னென்னலாம் சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த மூவி வந்து சொல்லும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மூவி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா, காதலிச்சு கல்யாணம் பண்றது இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கிறதா தான் லவ் மேரேஜ். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஜித்குமார் சாருடைய 64th மூவில இவ்வளவு பெரிய பாப்புலரான ஹீரோயின் தான் வந்து ஜாயின் பண்ண போறதா வந்து சொல்றாங்க. என்ன நியூஸ் தெரியுமா உங்களுக்கு அது? எஸ், KGF ஹீரோயின் இப்ப கூட நானியோட ஹிட் 3 நடிச்சாங்க ஸ்ரீநிதி ஷெட்டி, அவங்கதான் வந்து அஜித்குமாரோட பேர் பண்ண போறாங்க. அண்ட் டைரக்டர் யாரு? நம்மளுடைய ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான். எஸ், குட் பேட் அக்லி மாதிரியே வந்து இவர் ஹிட் கொடுப்பாரா? யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? முதல்ல இவர் கன்ஃபார்ம் ஆறாரா அப்படின்றத பாப்போம். ஏன்னா பேச்சுவார்த்தைகள் தான் போயிட்டு இருக்கு ரெண்டு பேர் கூடயுமே இல்லையா? இது இல்லாம ஏஜ் டிஃபரன்ஸ் நம்ம ஸ்ரீநிதி ஷெட்டி மேம்க்குமே சரி, அஜித்குமார் சாருக்குமே சரி, நம்மளுடைய ரெண்டு பேருடைய ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்றாங்க. 22 இயர்ஸ் சம்திங் டிஃப்ரெண்டா இருக்காங்க ரெண்டு பேரும். அதனால காம்போ நல்லா வருமான்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் இவ்வளோ ஏஜ் டிஃபரன்ஸ், அப்பா பொண்ணு தாத்தா பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் வேற நிறைய பேர் கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு, அதுலயுமே வந்து கலாய்ச்சி விட்டாங்க நிறைய. தாத்தாவுக்கு பேத்தி ஜோடி அந்த மாதிரி வந்து கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன விஷயம் சொல்லிட்டு. அந்த காலத்துல இருக்கிற ஸ்டார்ஸ் வந்து நம்ம இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோம்னா ஆப்வியஸ்லி இந்த ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தா காலங்காலமா வந்து இருக்கு. இத பத்தி எல்லாம் நம்ம பேச தேவையில்ல. நல்ல படம் தராங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்வெல், டிசி, அவெஞ்சர்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான ஃபேன் பேஸ் இருக்கு. மக்களுமே சூப்பர் ஹீரோ பிலிம்ஸ்க்கு வந்து கிரேஸ் ஆயிட்டு இருக்காங்க. அந்த வகையில July 11 வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. யாருதுன்னு தெரியுமா? நம்மளுடைய சூப்பர்மேன் மூவி தானே ரிலீஸ் பண்றாங்க July 11 அன்னைக்கு. No matter what you do to me, Luther, your plans won't work. ட்ரைலர் வேற ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ட்ரைலர் பாக்குறதுக்கே வந்து ரொம்ப அதிர்துவா இருக்குது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நிறைய ஆக்ஷன் த்ரில்லர் சீன்ஸ் எல்லாம் வேற இருக்குதுன்னு வந்து காமிச்சிருக்காங்க. சூப்பர்மேன் மாதிரி இப்படி எல்லாம் மேலெல்லாம் பறகுறது, கீழே வீழுறது, இதெல்லாம் நிறைய காமிச்சிருக்காங்க. July 11 ரிலீஸ் ஆன உடனே உலகமே வந்து திரும்பி பாக்குற மாதிரி இருக்கும் இந்த மூவின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம். சோ பாப்போம், எல்லாரும் வந்து திரும்பி பாக்கட்டும். ஆனா நான் என் ரியல் லைஃப்ல ஆக்சுவலா சூப்பர்மேனை டெய்லி பாத்துட்டு இருக்கேன். படத்தோடைய சூப்பர்மேனை பாத்தீங்களா? வேற யாராவது? சூப்பர்மேனை நான் பாத்துட்டு இருக்கேன். யார் தெரியுமா? யாரு? என் ஜிம் ட்ரெயினர் தான். டெய்லி சூப்பர்மேன் ஒரு ஒர்க் அவுட் கொடுத்து கொண்டுட்டு இருக்காரு. போ, நீங்க இருந்து சும்மா உட்காய போட்டுட்டு இருக்காத. இன்னைக்கு உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் நாங்க சொன்னது பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் மக்களே. நாளைக்கு வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.